தமிழ் சினிமா திரைப்படங்களுடைய பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷனில் டாப் 10 கேட்டிங்கன்னா 200 கோடி 100 கோடின்னு நிறைய திரைப்படங்கள் வரும். ஆனால் கன்னட திரைப்படங்களுடைய பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷனில் டாப் 10ல் உள்ள படங்களுடைய பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷனை கேட்டிங்கன்னா ஆடி போயிடுவீங்க. உங்களை அன்போடு வரவேற்பது இது உங்கள் தமிழ் சேனல். கன்னட சினிமாவோட பெருமையாக கருதப்படுற கேஜிஎஃப் திரைப்படம் தான் இந்த வரிசையில் முதல் இடத்துல இருக்குது. 2018 வெளியான இந்த படம் உலகம் முழுவதும் 230 கோடிகளை வசூல் செஞ்சு சாதனை படைச்சிருக்கு. இந்தியா முழுவதும் இந்த படத்துக்கு பயங்கரமான ரெஸ்பான்ஸ் கிடச்சிருக்கு. இந்த வரிசையில் 2வது இடத்துல ராஜகுமாரா. புனித் ராஜ்குமார் ஹீரோவாக நடிக்க பிரியா ஆனந்த், சரத்குமார் என பலரும் இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க. பவர்ஃபுல்லான ஆக்ஷன் திரைப்படம் தான் இந்த ராஜகுமாரா. 2017ஆம் ஆண்டு வெளியான இந்த படம் 71 கோடியை உலகம் முழுவதும் வசூல் செஞ்சு சாதனை படைச்சிருக்கு. கேஜிஎஃப் வர்றதுக்கு முன்னாடி அதிக வசூல் எடுத்த கன்னட திரைப்படம் இந்த படம் தான். 3வது திரைப்படம் தி வில்லன். சிவராஜ்குமார், சுதீப், எமி ஜாக்சன் என பலரும் நடிச்சுள்ள இந்த படம் 2018 வெளியானது. இந்த படத்துடைய மொத்த வசூல் 51 கோடி. அடுத்த திரைப்படம் மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் ராம்சாரி. 2014 வெளியான இந்த படம் 47 கோடிகளை உலகம் முழுவதும் வசூல் செஞ்சு சாதனை படைச்சிருக்கு. ராம்சாரிங்கிற கதாபாத்திரத்தில் யாஸ் தாங்க நடிச்சிருப்பாரு. 5வது இடத்துல முங்கருமாலை அப்படின்னு ஒரு திரைப்படம் இருக்குது. 2006 வெளியான இந்த திரைப்படம் 45 கோடியை கன்னட சினிமாவில் அப்போவே வசூல் பண்ணியிருக்கு. 6வது இடத்துல புனித் ராஜ்குமார் அவர்களுடைய அஞ்சனி புத்ரா 44 கோடியை இந்த படம் வசூல் பண்ணியிருக்கு. அடுத்த திரைப்படம் ஹே புலி. சுதீப் ஹீரோவாக நடிச்சுள்ள இந்த திரைப்படமானது ஒரு கிரைம் த்ரில்லர் திரைப்படம். 2017 வெளியான ஹே புலி 43 கோடியே 70 லட்சங்களை வசூல் பண்ணியிருக்கு. அடுத்த திரைப்படம் ஹிரந்தி வீரா சங்கொலி ராயண்ணா. சேலஞ்சிங் ஸ்டார் தர்ஷன் இந்த படத்தோட ஹீரோ. இதுக்கு முன்னாடி சேலஞ்சிங் ஸ்டாரை பார்க்காதவங்க யாரும் இருக்கீங்களா? பாகுபலி மாதிரி ஒரு பீரியட் ஃபிலிமுங்க. ஆனால் விஷுவல் பார்க்குறதுக்கு அப்படி இருக்காது. இந்த படம் 2012 40 கோடியை வசூல் பண்ணியிருக்கு. 9வது திரைப்படம் உப்பி 2. 39 கோடியை இந்த படம் வசூல் பண்ணியிருக்கு. இந்த வரிசையில் கடைசியாக 10வது திரைப்படம் தகரு 38 கோடியை வசூல் பண்ணியிருக்கு. இந்த படங்கள் தாங்க அதிகமான வசூல் எடுத்த கன்னட திரைப்படங்கள். இதில் ஒரே ஒரு 200 கோடி திரைப்படமும் ஒரு 70 கோடியை தாண்டின திரைப்படமும் இருக்குது. மற்ற எல்லா திரைப்படமும் 50 கோடி அளவில் தான் இருக்குது, இல்லாட்டி அதுக்கு குறைவாக தான் இருக்குது. கேஜிஎஃப் திரைப்படத்தை தவிர நீங்கள் பார்த்த கன்னட திரைப்படம் ஏதாச்சும் இருந்தால் கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். மேலும் இது போன்ற சினிமா செய்திகளுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தமிழ் சேனல்.